வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. இந்த உலகத்திலங்க கடவுளை உருவாக்குனதுக்கு அப்புறம் ஆணாதிக்கம் அதிகமானதும் பொம்பளைங்களை எல்லாம் வீட்லயே உட்கார வச்சுட்டாங்க. ஆட எல்லா மதத்திலயும் பொம்பளைங்களை வீட்டோடதான் உட்கார வச்சிருக்கிறாங்க. ஆட நம்ம பார்வதி அப்பனை வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு அம்பட்டு பிரச்சனைங்க. ஆட இஸ்லாத்துல பாருங்க, லட்சம் நபிகள் இருக்கிறாங்க. எல்லாரும் ஆம்பளைங்க தான், ஒரு நபி பெண் நபி இல்ல. கிறிஸ்தவத்துல அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க கன்னிவேரி, இவங்க ஒத்த பையன்தான். புத்தரு மகாவீரர்னு எந்த மதத்தை நீங்க எடுத்தாலும் எல்லாம் ஆம்பளை சாமிக்கு தான், பொம்பளை சாமிங்க ஒரு ஆளு கிடையாது. அப்படி பொம்பளைங்க எல்லாம் வீட்டோட போய் அடங்கி வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, சம்பளம் வாங்காத வேலைக்காரியா வீட்டோட கிடக்கிறப்ப, இத உடைச்சது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தாங்க. உள்ளபடியே சீமான் இந்த விஷயத்துல நாம பாராட்டணுங்க. இது வரைக்கும் இவர சைமன் சொன்னது தப்புன்னு இப்பதாங்க தோணுது. செபாஸ்டியன் செந்தமிழன் மாத்திருந்து கூட சரிதாங்க. ஏன் சொல்றேன்னு கேக்குறீங்களா? இதோ சொல்றேன். சீமானுக்கு பீரோல இருந்து துணியை கலைக்காம எடுக்க தெரியாது. தலை தவிட்டின துண்டை எங்கெங்கயோ வேணாலும் போடுவாரு. இதை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது திருமதி கயல்விழி சீமான் மட்டும்தான். எல்லாத்திலையுமே ஒழுங்கு பார்க்கக்கூடிய நான் ஒழுங்கா இருக்க மாட்டேன். துணியை கலைக்காம எடுக்க தெரியாது. புத்தகத்தை படிச்சுட்டு அங்கங்க போட்டுடுவேன். அதை எடுத்து அடுக்கி வச்சு அந்த துணியை எடுத்து வச்சு பெரிய சண்டை வீட்டில் நடக்கிறதே எனக்கு சின்னவன் மாவீரனுக்கும் தான். எல்லாம் பேசினாலும் எல்லாம் பேசுறதா சரி, துணியை கலைக்காம எடு பார்ப்போம், ஒரு தடவை எடுத்து விடு பார்ப்போம். அந்த கயல்விழிக்கு தான் சீமான் சம்பளங்கிற பேர்ல பொருளாதாரத்தை அள்ளி வீசி இருக்காரு. சீமான் இருக்கிற வீட்டோட வாடகை 3 லட்சம் ரூபாங்க. அந்த 3 லட்சம் ரூபாய் வீட்டோட வாடகை யாரு குடுக்கறான்னு கேட்டா கயல்விழி தான் குடுக்கறாங்க. சத்தியமா சொல்றேன், வாடகை கிட்ட காசு இல்ல, எனக்கு வாடகை கிட்ட காசு இல்ல. கயல்விழி என்ன பண்றாங்க? பிசினஸ் பண்றாங்க. இது யாருக்காவது தெரியுமா? ஆட சீமானுக்கே தெரியாதுங்க கயல்விழி பிசினஸ் பண்றது. இந்த எச்ச மாமா பையன் சாட்டைக்கு தாங்க தெரிஞ்சிருக்குது. இவனுக்கு தாங்க யாரு கொண்டாட்டி என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கான். யாரு யாருக்கிட்ட பேசுறாங்க, யார் யாருக்கிட்ட என்னென்ன பேசுறாங்க, எல்லா ரெக்கார்டையும் வச்சிருக்கிற ரெக்கார்ட் ஹோல்டரே இந்த சாட்டை பையன் தானுங்க. இவன் தான் சொல்றான் சீமா முண்டாட்டி பிசினஸ் பண்றாங்கன்னு. ஆனா இது சீமானுக்கே தெரியாது. ஆனா சீமான பொறுத்த வரைக்கும் சீமானோட பொண்டாட்டி வீட்டு வேலை பாக்குறதுனாலதான் சீமான் வெளியே விடுதலையா சுத்த முடியுது. வீட்டை கயல் பார்த்து கொள்ளும் அப்படிங்கறதுனால எனக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தாலதான் உங்க பிள்ளை தொடர்ச்சியா களத்துல என்ன கேக்குறாங்கல்ல, எப்படா இருக்கிறாய். இன்னும் சொல்லணும்னா சீமான கர்ப்பச்சிறையில இருந்து விடுதலை தந்தது சீமானோட அம்மா. இப்படி கர்ப்பச்சிறையில இருந்து விடுதலை பெற்று வந்த சீமான் கல்யாணம் ஆனதும் வீட்டு சிறையில அடங்க போன அந்த சீமான கயல்விழிதான், மாமா நீங்க போய் மேயுங்க மாமா, ஊட்ட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாங்க. அது மட்டுமா சொன்னாங்க, சீமானோட கழுத்தை பிடிச்சோன்னு சொன்னாங்க. அத கயல்விழி டைரக்டா சொல்லல, சீமான் கிட்ட சொன்னதாக சீமான் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. ஏன் மாமா ஒன்னோட நிறுத்திருக்க, கொள்ளையில பாரு மாமா, கொள்ளையில பாரு, எல்லினோடு உன்னை பொறுத்த அளவுக்கு ஃபிகருக்கு தான் மாமா, நித்யானந்தத்தை விட உங்ககிட்ட தான் மாமா ஃபிகர் இல்ல ஜாஸ்தி, அவன்கிட்ட கூட 1-2 தான் மாமா, அதுவும் வெள்ளக்கார ஃபிகருக்கு தான் பாரு மாமா கட்சிக்குள்ள. இதெல்லாம் நாம சொல்லலங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வீட்டு வாடகை பிரச்சனை இப்ப எதுக்கு வந்துச்சுன்னா, கெஸ்ட் லெக்சரர் விரிவுரையாளர் அப்படின்னு சொல்ற கல்யாண சுந்தரம், பேராசிரியர் கல்யாண சுந்தரம், அவரு சீமான பத்தின உண்மையெல்லாம் மேடையில உடைச்சிட்டாரு. அத கேட்டு சாட்டைக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. சாட்டை எடுத்து சீமான அசிங்கப்படுத்து அப்படின்னு வீடியோ போட்டாரு. அதுலதான் கயல்விழி பிசினஸ் பண்றதா அவரு பேசியிருந்தாரு. இப்ப அந்த வீடியோல இல்ல, அதுக்கு அவருதான் பதில் சொல்லணும். அப்புறம் என்ன கேக்குறாரு, எவன்டா கொடுத்த வாடகைய ஆதாரத்தை காட்டுடா அப்படின்னு கேக்குறாரு. எந்த தற்குறி நாய், எந்த இளைச்சவாரி பையன், எந்த தம்பி எங்க அண்ணன் வீட்டுக்கு வாடகை கொடுத்தது? ஒருத்தனை சொல்ற அந்த நாய், ஒருத்தனை சொல்றா எங்க அண்ணன் யோகியண்டா, எங்க அண்ணன் யோகி. ஏன் தம்பி சாட்டா கண்ணே, இந்த இது உங்க கட்சிக்காரனான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்களேன். என்னமோ சொல்றா அப்படி, என்னன்னு கேக்குறீங்களா? தம்பி சொல்லுங்க தம்பி, சாட்டை கேட்டுக்கிட்டோம். சரி, இப்ப ஈஸியா வீடு அது வாடகை வீடு. வாடகை எவ்வளவு? வாடகை நானே சொல்லிடுறேன், 2 லட்சம் ரூபாய் வாடகை. 2 லட்சம் ரூபாயா? ஆமா. என்ன சம்பாதிக்கிற, என்ன இன்கம்? நாங்கள் எல்லாம் சேர்த்து எல்லாம் கொடுக்குறோம். கட்சியில் உள்ள உறுப்பினர் எல்லாம், வெளிநாட்டுல இருக்கிறவங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தன் கையில இருக்கிற காசை போட்டு வாடகைக்கு கட்டிட்டு இருக்கோங்க. கேட்டீங்களா சாத்த, இது உங்க கட்சிக்காரன் தானே?
ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இவரோட நாத்தாக்கா, அதாவது இவர் தனி நாத்தாக்கான்னு நினைக்கிறேன். இவர் இருக்கிற நாத்தாக்கா கட்சி இருக்குல்ல தம்பி, அதோட ஒருங்கிணைப்பாளர் செபாஸ்டியன் சைமன் நினைக்கிறேன். இவங்க எல்லாம் சேர்ந்து செபாஸ்டியன் சைமன் அப்படிங்கிற அந்த தெல்லவாரிக்கு வீட்டு வாடகை கொடுக்குறாங்களாமா. ஆனா செந்தமிழன் சீமான் இருக்கிறாரு பாத்தீங்களா, செந்தமிழன் சீமான், அவரு கட்சிக்காரங்க கிட்ட இருந்து ஒத்த பைசா வீட்டு வாடகைக்குன்னு வாங்கலையாமா. ஆனா அந்த தெல்லவாரி இருக்கான் பாத்தீங்களா செபாஸ்டியன் சைமன், அவனுக்கு வேலையே இதுதானாமா. அட வீட்டு வாடகை கேட்டா கூட பரவாயில்லைங்க, அட அப்போ மாசம் 50,000 ரூபாய் அந்த வாடகைக்கு கொடுத்துருக்குறான். அது விஜயலட்சுமியோட வீட்டு வாடகை கொடுத்துருக்குறான். 50,000 7 மாசம் 3.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கான். ஏன் தெரியுமா கொடுத்தான்? அதையும் அவனே சொல்லியிருக்கான், தெரியும்ல. சும்மா சும்மா வீடியோ எல்லாம் போட முடியாது, நானே சொல்லிடுறேன். விஜயலட்சுமி சொல்ற ஆடியோவெல்லாம் நம்ம கேட்டோம்னா நமக்கே மனசிறங்கி, ஐயோ இந்த பிள்ளை கஷ்டத்துல இருக்குதேன்னு மனசிறங்கி நம்ம சம்பாதிச்ச காசை கொண்டு போய் அந்த பிள்ளை கிட்ட கொடுத்துருவோம். அந்த விஜயலட்சுமி பேசுற அந்த சங்கடப்படுற ஆடியோவை எடுத்து யாரு கேட்டாலும் பணம் அனுப்பிச்சிருவாங்க. அதுவும் மாசம் மாசம் 50,000 ரூபாய் அனுப்புற அளவுக்கு சங்கடப்பட்டிருக்காங்க. செந்தமிழன் சீமான்னு சொல்லிட்டுனா, ஆமாங்க சாட்டை, இந்த செபாஸ்டியன் சைமனும் செந்தமிழன் சீமானும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறாங்க. பாருங்க, 2 பேர்த்தோட போட்டோவும் போடுற ஒரே மாதிரி தானே இருக்காங்க. இதுல யாரு செபாஸ்டியன் சைமன் யாரு செந்தமிழன் சீமானு கண்டே பிடிக்க முடியாது. அந்த செபாஸ்டியன் சைமன் பண்ற எல்லா தப்புக்கும் உங்க உத்தமர் செந்தமிழன் சீமான் வந்து சிக்கிக்கிறாரு. அட அபூர்வ சகோதரர்கள் படத்துல வர மாதிரி ஒருத்தர் குள்ளையா இருந்தா கூட கண்டுபிடிச்சிடலாம். அட உழவர் மகன் படத்துல வர மாதிரி ஒருத்தனுக்கு பூனை கண்ணு இருந்தா கூட கண்டுபிடிச்சிடலாம். இது ராஜாதி ராஜா படத்துல வர மாதிரி ஒரே மாதிரி இருக்காங்க சாட்டை. அதனாலதான் இந்த செபாஸ்டியன் சைமன் தங்கி இருக்கிற அந்த பனையூர் வீடு இருக்குல்ல, அதாவது வேற நாத்தாக்கா கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், அவங்களுக்கு காசு கொடுக்கறதா தான் இந்த நாத்தாக்காரர் சொல்றாரு. ஆனா செந்தமிழன் சீமான் உங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்காருல்ல, அதாவது உத்தமர், அவரு கட்சிக்காரங்க கிட்ட இருந்து காசு வாங்குறதுல வீட்டு வாடகைக்கு. இப்ப கல்யாண சுந்தரம் எந்த கட்சியில இருந்தா கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஏன்னா 2 பேரும் ராஜாதி ராஜா படத்துல வர மாதிரி ஒரே மாதிரி இருக்காங்களா. சொன்ன மாதிரி உழவர் மகன்ல வர மாதிரி பூனைக்கண்ணு இருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம், அபூர்வ சகோதரர்கள்ல வர மாதிரி குள்ளையா இருந்தா கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். உங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் யோகி தான் சாட்ட செபாஸ்டியன் சைமன்னாலதான் இம்புட்டு பிரச்சனையும். இனிமே ஒரிஜினல், நாங்க தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லியே பேசுங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஒரிஜினல் நாத்தாக்காவின் ஒரிஜினல் தலைமை ஒருங்கிணைப்பாளர், ஒரிஜினல் செந்தமிழன் சீமான் அப்படின்னு சொல்லி பேசுங்க, அவரைத்தான் நீங்க நம்பணும். அதை விட்டுட்டு டூப்ளிகேட் நாத்தாக்கா, டூப்ளிகேட் செந்தமிழன் சீமான், டூப்ளிகேட் செபாஸ்டியன் சைமனை நம்ப கூடாது. இப்போ மாசம் மாசம் கயல்வழிக்கு பணம் அனுப்புனது செந்தமிழன் சீமானா இல்ல செபாஸ்டியன் சைமனான்னு தான் தெரியல. நம்ம கன்ஃபியூஷனுக்குள்ளேயே போக வேண்டாம். செபாஸ்டியன் சைமன் கிட்ட இருக்கிறது வேற ஒரு கயல்வழி, செந்தமிழன் சீமான் கூட இருக்கிறது வேற ஒரு கயல்வழி. இவங்க பார்த்திபன் கனவுல வர ஸ்னேகா, 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. சோ நம்ம இனிமேல் எந்த கன்ஃபியூஷனுக்குள்ளேயும் போயிட வேண்டாம். சீமானுடைய வீட்டு வாடகைய சீமானுடைய வைஃபுக்கு கொடுக்கற சம்பளத்துல இருந்து கழிச்சுக்கிறாரு. செபாஸ்டியன் சைமனோட வீட்டு வாடகைய தொண்டர்கள் கிட்ட இருந்து அவர் கலெக்ட் பண்ற காசுல இருந்து கொடுத்துக்கிறாரு. ரெண்டும் வேற வேற நாத்தாக்கா, வேற வேற ஒருங்கிணைப்பாளர், வேற வேற கட்சி அப்படின்னு நாத்தாக்கால இருக்கிற நீங்களே இனிமே நம்பிக்கைங்க. இப்ப இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தா வேண்டாம், முக்கியமான விஷயம் பேசணும்ல. ஏன்னா பாலியல் குற்றத்தை பத்தி சாட்ட பேசி இருக்கிறாரு. கிருஷ்ணகிரியில எவனோ ஒருத்தன் அந்த தப்ப பண்ணான்னு தெரிஞ்ச உடனேயும் கட்சியை விட்டு நீக்கினாரு செந்தமிழன் சீமான். இப்போ ஏதோ ஒரு நாத்தாக்கால செந்தமிழன் சீமானோ செபாஸ்டியன் சைமனோ, அது யாருன்னு தான் கன்ஃபியூஷனா இருக்கு, மத்ததெல்லாம் கிளியரா இருக்கு. அவன் மேல விழுந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு நீங்கெல்லாம் ஏன் போய் சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கறத நமக்கு இருக்கிற பிரச்சனை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாலியல் குற்றவாளிகள் மூஞ்சி தலை எல்லாத்தையும் மறைச்சிட்டு தானே கேமரா முன்னாடி நடந்து போனாங்க. இவன் ஒருத்த மட்டும்தான் ஏதோ குச்சுக்குள்ள இருந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் கற்பழிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நெஞ்ச நிமித்தி பேசினான். என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். அத மட்டுமா விரும்பித்தான உறவு வச்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னதும் நீயும் தானே மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு பின்னாடி போன. யாருன்னே தெரியாத பொண்ண, சோளக்காட்டுக்குள்ள கற்பழிக்காத பொண்ண, விரும்பி உறவு வச்சுக்கிட்ட பொண்ண, பாலியல் தொழிலாளின்னு சொன்னால அந்த பாலியல் குற்றவாளி. நீங்க ஏன்டா இன்னும் அவன் கூட இன்னும் நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? மிஸ்டர் சாட்ட, நீங்களே இதை தெளிவுபடுத்துங்க. இந்த பாலியல் குற்றவாளி அப்படிங்கிறவரு செந்தமிழன் சீமானா இல்ல செபாஸ்டியன் சைமனா? முதல்ல நீங்க யார் கூட இருக்கிறீங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்து சொல்லுங்க. அட கல்யாண சுந்தரம் மட்டும் முட்டு கொடுக்க மாட்டாரு,
நீங்களே முரட்டு முட்டு தான் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. பாத்து தம்பி, ரொம்ப பேசி பேரை கெடுத்துக்காதீங்க. அப்புறம் நீங்க எல்லாம் பேசக்கூடாது. 3 நிமிஷம் பேசினாலே 3000 தடவை மாத்தி மாத்தி பேசுறாளுங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம பேசுறாளுங்க. அதனாலதான் அண்ணி பிசினஸ் பண்ணி தான் 2 குடுக்குறாங்கன்னு சொன்ன டைலாக நீங்களே எடிட் பண்ணி எடுத்திருக்கீங்க. நீங்க எல்லாம் பேசலாமா? சரி பேசுங்க, என்ன பண்றது, யூடியூப் வச்சிருக்கீங்க. நீங்களே பேசுறப்ப நாங்க பேச மாட்டோமா? பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.